டீ கடையை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தோணும், இந்த பக்குவத்தில் எப்படி தான் செய்கிறாங்களோன்ட்டு. நேற்று உள்ளே போயிட்டேன், என்ன தான் நடந்தாலும் சரின்ட்டு சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. அதே பக்குவத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நெய் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கோம். மைதா வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். வகை வகையாக மைதா மார்க்கெட்டில் விற்கிது. புரோட்டாவுக்குன்னு ஒன்று, இந்த மாதிரி பலகாரத்துக்குன்னு ஒன்று. எந்த மைதாவாக இருந்தாலும் சரி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வறுத்து அரைச்ச அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஸ்டட் ரவா, அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கங்க, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணது, அந்த நாரோடு இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்ச சர்க்கரை சேர்க்கறதுனால சால்ட் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறது நல்லது. இது கூடவே ஆப்பா சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு பக்குவமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் இது நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையில் ஆரம்பத்தில் அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதில் பிணைய போகிறோம். இந்த மெத்தட் வந்து நான் டீ கடையில் அப்படியே அவங்க சொன்னதை கேட்ட மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அரைச்ச சர்க்கரை இப்போ தயார் பண்ணிக்கலாம். 1 கப்பு அளவுக்கு நம்ம சர்க்கரையை போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிடுவோம். ஓரளவுக்கு நல்லா நறுன்னு இருக்காமல் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில இடங்களில் அரைச்ச சர்க்கரை செஞ்சே விற்கிறாங்க. ஆனால் இது குளிர் சீசனுங்கிறனால அதிகமாக வாங்கி வச்சுக்காமல் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு அரைச்சிக்கிட்டு இதை செய்கிறது நல்லது. இப்போ வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்பூனில் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க, இல்லை டீ கடை கஜடான்னு சொல்லுவாங்க, வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க, பல பேர்கள் இருக்குது இதுக்கு. இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா செம்ம பக்காவான சூப்பரான மெத்தடு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 விரல் ஒரு சைடு இருக்குது, கட்டை விரலை மட்டும் லைட்டாக தூக்கிக்கிட்டேன். நல்லா அப்படி கிழிச்சு விட்டு அழகாக மிக்ஸ் ஆகுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு மாவாக இருந்தாலும் ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பக்குவம் பார்த்திங்களா, நல்லா கையில் அந்த அளவுக்கு பிடிமானம் இல்லை. நம்ம இதில் எண்ணெயே ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊற விட்டுருங்க. அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக ஊறி இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக கையில் தண்ணியை தொடச்சிக்கிட்டு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் இதுக்கு சின்னதாகவும் நீங்கள் உருண்டை பிடிச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். இதில் நான் எண்ணெய் வைக்கல, உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். ஓரளவுக்கு சிம்மில் வச்சு பண்ணுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து குக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வேகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கரண்டியை விட்டு கிளறிட வேண்டாம். அது ஒரு 7, 8, 10 செகண்டுக்கு அப்புறம் அதாவே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயை எடுத்து மேலாப்பில் அப்படி ஊற்றி விட்டிங்க அப்படின்னா எல்லா இடமும் ஈவனாக ஒரே மாதிரி கலராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக எடுத்துருக்கிறேன். நம்ம டீ கடை மாஸ்டர் தங்கமானவர். நான் கடையில் என்ன பார்த்தனோ அதே சொல்லியிருப்பார் போல். அவ்வளோ சூப்பராக இதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த பக்குவம். காலையில் செய்வாங்க, அப்படியே செஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, விற்றுக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிசரை வச்சு இந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க, இல்லாட்டி லைட்டாக அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்காவாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடவும் இல்லை குறையும் இல்லை, என்ன பார்த்தனோ என்ன கேட்டனோ அப்படியே செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா வெந்திருந்துச்சு. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, 1/4 மணி நேரத்தில் பண்ணிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.